மார்னிங் எல்லாருக்கும். காலைல 6 மணி. ரோட்டில் இருக்க பனியை பார்த்தீங்கன்னா, லைட் எரியலாம் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு தெரியாதுன்ற மாதிரி இருக்குது. செம்ம பனி இருக்குது ரோட்டில் இருக்க ஒன்றும் ஃபுல்லாக பனி. அதனால இந்த தடவை ஃபாரஸ்ட் சைடு போகலப்பா, ரோட்வேஸில் போய்க்கும். நம்மளா விட்டாலும் ஏரி பக்கம் தான் எங்கே சுற்றினாலும் வரோம்ப்பா. இங்கே இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஏரியா தான் இருக்குது. திரும்ப பக்கம்லாம் ஏரின்ற மாதிரி நம்ம எங்கே எட்ட வந்தாலும் ஏரியில் தான் வந்து நிற்கிறோம். இது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏரி இன்னும் நல்ல வியூ இருக்குங்க. வண்டியெலாம் நிறைய போத்துருக்குது, வண்டி பாதை மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் போனதோட இது பெட்டர். பனை மரம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய ஆலமரம், கொஞ்சம் தனியாக இருக்கிறதுக்கு பயம், பட் ஆனால் சூப்பராக இருக்குது. இது என்ன சரி தெரில, ஆனால் காடு மாதிரி வளைஞ்சு நிற்கிது. ஏதாவது பூச்சி போட்டு இருக்குது, பாம்பு இது மாதிரி ஸ்கேரியான ஐட்டமாக இருக்கும் இங்கெல்லாம். பார்ப்போம் என்ன நடக்க போதோ. ஆக்சுவலாக வியூ பாயிண்ட் நான் அருமையாக இருக்குது. கூட யாராவது இருக்க மாதிரினா எல்லாம் குதிச்சு விளாட்லாம். மெயின் ரோடு வந்துட்டோம், ஆனால் இது எந்த மெயின் ரோடுன்னு தான் எனக்கும் தெரியல. நெட் கிடைக்கல, மேப்பில் பார்த்தா லொக்கேஷனுக்கு மேப்புக்கு டவர் கிடைக்கல, அதனால் பார்க்க முடியல. வா, இதோட இன்னும் இதாக இருக்குங்க பண்ணி விட்டோம். மழை வெளியே போனாலும் எல்லா இடத்தையும் எனக்கு ஆள் நடமாட்டம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தா சுத்தமாக ஆள் நடமாட்டமே கிடையாது. நானும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்துட்டேன். எனக்கு முன்னாடி பின்னாடி இன்றைக்கி எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இருக்குமே தெரியல. யாரும் இனிமேலாம் வந்துடாதீங்கப்பா, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போமே தனியாக வர்றது தெரியாதனமாக 1 to 3 கூட ஃபீல் பண்ண வைக்கிது. ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த கோவில் பக்கம் வந்திருக்கேன். இந்த கோவிலில் போர்டை பார்க்கும்போது இது குமிழின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதோட இங்கே ஒரு மறுபடியும் ஒரு நல்ல ரோடை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பி. மாடை பார்த்தோன்னே ஆளுங்க யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே வரல, வெறும் மாடுங்க மட்டும்தான் போகுது. நானும் சரி ஆளுங்க யாராவது இருப்பாங்க, சரி வழி ஈஸியாக கேட்டு போகலான்னு பார்த்தா ரொம்ப தொலைவுறாங்க எல்லாரும். வெறும் மாடுங்க மட்டும் தனியாக வருது, ஆளே இல்லை. இஷ்டத்துக்கு மேய்ங்க போல இந்த மலை பக்கம். கூட வேலை பார்க்குற பசங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஏரி இருக்குது, இது மாதிரி கொஞ்சம் இருக்குன்னு. பட் ஆனால் பார்க்க அருமையாக நல்லா இருக்குது. சின்ன ஏரி, ஆனால் வியூ பாயிண்ட் ஆனால் உண்மையிலே சூப்பர். அப்படியே எப்படி சொல்கிறது, அதுவும் கால் நேரத்தில் இருக்கிறதுக்கும் அருமையாக இருக்குது. என்ன இருக்கணும்னா மணி 7 டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். ஃபைனலாக என் ஃபோனுக்கு டவர் கிடச்சிச்சு. டவர் கிடச்சிருந்து மேப் பார்த்தா இங்கேருந்து 13 கிலோமீட்டர் காட்டுது. இந்த 13 கிலோமீட்டர் வந்தது நான் பார்க்கவே இல்லை, மீட்டரை கூட நான் செக் பண்ணவே இல்லை பாருங்கள். இந்த 13 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அந்த நாள் போனப்போ குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டேன், அதனால் இன்றைக்கி தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உஷாராக. லாஸ்ட்டாக பார்த்த ஏரி நல்ல இதாக இருந்தது. என்றைக்காவது போகணும்னு முடிவு பண்ணால் திஸ் ரூட் இஸ் பெஸ்ட்டு அப்படின்றதுக்காகவே பார்த்தா இங்கே இருக்குது. ஆக்சுவலாக கூடாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் ஹஸ்தினாபுரம் தாண்டோன்னே இருக்குது. ஆக்சுவலாக ஸ்பீடாமீட்டர் மாட்டி 1 வீக் ஆகுது. ஸோ செக் பண்ணலான்னு பார்த்தேன். இன்றைக்கி மட்டும் 26 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது மேக்ஸிமம் ஸ்பீட் 28, ஆவரேஜ் ஸ்பீட் 14. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட இந்த வீக் மட்டும் 118 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்.